எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வாழ்க. விஜய் இருக்கும் வரை திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? அப்படி நீங்க புரிஞ்சுக்கினா அது அரசியல் அறிவில்லாதான் அப்படி பேசுவோம். இப்பவே 30% ஜனம் தமிழ்நாட்டுல மாறிட்டாங்க. நீங்க விஜய் இருக்க வரைக்கும் முடியாதுன்னா அவரும் அவ்வளவு பெரிய தலைவர்லாம் கிடையாது. நீங்க ஒரு 6-7 மாசத்துல பாருங்க என்ன நடக்க போகுது. நான் ஏன் சொல்றேன், நான் விஜய் ஆட்சி கவுந்துடணும்னு நான் சொல்ல வரேன். குடியாத்த குமரன் எப்பவுமே கொஞ்சம் தனியா தான் பேசுவோம். ஆச்சா, நான் என் கட்சியில ஒரு சில தப்பு நடந்துச்சு, நான் குறை சொல்றேன் இல்ல, உங்களுக்கு இப்ப சொன்னா இல்ல, ஒரு சில குறைகள் இருக்குங்க. விஜய் ஆட்சி கவுந்துடணும், விஜய் முதலமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவர் ஒழுங்கா கவர்மெண்ட் நடத்தி சொன்னதெல்லாம் செஞ்சு ஒழுங்கா ஆட்சி நடத்துறாருன்னா இருக்கலாம். நல்லபடி ஆட்சி நடத்தினார்னா மக்கள் திரும்பி தேர்ந்தெடுக்கணும். அது அவர் கையில் தான் இருக்கு. ஆனா அவரால் முடியுமான்னு கேட்டா அவரால் முடியாது. பையன் புதுசா ஸ்கூலுக்கு போகும்போது தினம் ஸ்கூலுக்கு போவான். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா ஞாயிற்றுக்கிழமை கூட அழுவான். நான் ஸ்கூலுக்கு போறேன். ஞாயிற்றுக்கிழமை அவன் பேக் தூக்கி ஸ்கூலுக்கு போயிடணும். அப்புறமா போகும்போது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு அழுவான். சினிமா ஓடும். சினிமா சார் ஸ்கிரீன்ல இருக்கிறாரு விஜய். சினிமா ஸ்கிரீன்ல ஸ்டாரா இருக்கிறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா வச்சு, சந்திரசேகர் வச்சு. அது பிறகு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏன்னா அவர் இவரை கேட்காம ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். யாரு? சந்திரசேகர். இதுல விஜய் கூட வந்து சேரலான்னார். அப்புறமா இவர் அவர் மேலேயே புகார் கொடுத்தார், என்ன கேட்காம இப்படி கட்சி ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஃபேமிலி விட்டு வெளியே வர. இதெல்லாம் சினிமா ஸ்கிரீன்லயே நடக்கும். அப்புறமா இந்த ஒரு 4-5 வருஷமா இந்த 10th +2 படிச்ச பசங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. இது சினிமா ஸ்கிரீன்லயே நடக்குது. சினிமா ஸ்கிரீன்லயே கொடி அறிமுகப்படுத்துறாரு, சினிமா ஸ்கிரீன்லயே கட்சி ஆரம்பிக்கிறாரு, சினிமா ஸ்கிரீன்லயே மாநாடு நடத்துறாரு, சினிமா ஸ்கிரீன்லயே ஒரு 6-7 ஊர்ல பொதுக்கூட்டம் பேசுறாரு, வண்டி மேல் ஏறி பேசுறாரு, சினிமா ஸ்கிரீன்லயே வேட்பாளர் வைக்கிறாரு, சினிமா ஸ்கிரீன்லயே தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு, சினிமா ஸ்கிரீன்லயே சிஎம் ஆயிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் சினிமா ஸ்கிரீன்லயே முதலமைச்சர் வேலை பார்த்திருந்தாரு. இன்னும் சினிமா ஸ்கிரீன் விட்டு திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் வெளியே வரல. இது ஒரு சினிமா. அவர் போடுற ட்ரெஸ்ல இருந்து, ஆனா நான் கோட்டு போட்டா உங்களுக்கு என்ன, நான் ஏன் கருப்பு போட தெரியுமா? 84, 54 டிகிரி 56 டிகிரி வெயில் அடிக்குது டெல்லியில. அதுல கோட்டு போட்டுன்னு போறாரு. சரியா? அது அவரு ட்ரெஸ் கோட். அது கூட நமக்கு தேவையில்லை, விட்டுடுங்க. அது கூட நான் பேச வரல. அது அவரு ட்ரெஸ் கோட். பிரைம் மினிஸ்டர் போய் சந்திக்கிறார் நம்ம சிஎம் ஜோசப் விஜய். 10 நிமிஷம் சந்திக்கிறார் பிரைம் மினிஸ்டர். ஒரு 10 நிமிஷம் நீங்க என்ன பேசிருப்பீங்க பிரைம் மினிஸ்டர்? அவர் என்ன, நான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசுவோம்னு சொன்னாரா பிரைம் மினிஸ்டர்? இல்லையே. நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் பேசப்படாது. நீங்க சிஎம் புதுசா வந்திருக்கீங்க. அவங்க உங்களை எவ்வளவு இழுக்கலாம்னு பார்த்தாங்க எலெக்ஷன்ல. 2 மணி நேரம் பேசினாலும் பேசப்படாது. நீங்க 10 நிமிஷம் தான் சிஎம் கிட்ட பேசுனீங்க. சரி, நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? என்ன சொன்னீங்க? பாலியல் பலாத்காரம் திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க, போதை கலாச்சாரம் நீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்க சிஎம் ஆன பிறகுதான் அதிகமா இருக்குதா இல்லையா? 10 வயசு பெண் கற்பழிக்கப்படுறா. உன் கட்சி டிவிகே கட்சிக்காரன் நேத்து வீரபாண்டியில அவன் பொள்ளாச்சி ஸ்டைல்ல எல்லார்கிட்டையும் பெண்கள் எல்லாம் போன்ல அம்மனமா படம் எடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விருந்து வச்சுக்கிறான் அந்த பெண்களை வச்சு. டிவிகே கட்சி நிர்வாகி பெண்களுக்கு பாலியல் தொண்டை, கஞ்சா 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 வழக்குல மாற்றான், கோடி மதுபான பாட்டோட மாற்றான், ரவுடி இருக்கிறான், கொலகார இருக்கிறான். உங்கள்கிட்ட எம்எல்ஏ வரணும், பல பேர் மீது குற்ற வழக்கு இருக்கு. அதற்கான நடவடிக்கைகள்லாம் இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டார்ல. சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு சார். சிங்கப்பெண் படை அதை நான் வரவேற்கிறேன் சார். தனிப்பட்ட குடியாத்த குமரன் சிங்கப்பெண் படை பெண்களுக்கு எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா வரவேற்கிறேன். புதுசா நீங்க ஒன்னும் போலீஸ் எடுக்கலையா? அதுக்குன்னு புதுசா சிங்கப்பெண்காக ஒரு புதுசா போலீஸ் நீங்க இன்டர்வியூ கால் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் நினைச்சு கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அவங்கள எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி நீங்க புதுசா கொடுக்கலையே. ஏற்கனவே இருக்கிற மகளிர் போலீஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாத்தினீங்க. பெண் போலீஸ் எல்லாம் அதெல்லாம் இந்த 20-30 வருஷம் முன்னாடி கலைஞர் கொண்டு வந்துட்டார். பெண் போலீஸ் எல்லாம், பெண் போலீஸும் கலைஞர் தான் முதல்ல கொண்டு வந்தார். இந்த வரலாறு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது அவங்களெல்லாம். பெண் போலீஸும் முதல்ல கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஜெயலலிதாவும் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. தளபதி ஆட்சியில பெண் போலீஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அது நீங்க இப்ப சிங்கப்பெண் படம்னா அதை நீங்க ஒரு மாற்றம் பண்ணிக்கிறீங்க. அதை கூட நாங்க வரவேற்கிறேன். நான் வரவேற்கிறேன். புதுசா எடுத்தீங்களா? இருக்கிறவங்கள தான் எடுத்திருக்கீங்க. அந்த சிங்கப்பெண் படம் அந்த போலீஸே திருடிக்கிறாங்க. அந்த செய்தி பார்த்துக்க 2 நாளைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனே நடந்துக்குது, அங்கே திருட்டு நடந்துக்குது. எல்லா குற்றங்களும் உங்க ஆட்சியில்
எல்லா குற்றங்களும் உங்க ஆட்சியில் நடக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்பதான் ஆச்சு, நான் ஒரு மாசம் வந்து இப்பதான் ஆச்சு, ஒரு மாசம் வந்து இப்பதான் ஆச்சு. ஒரு நாள் முதல் முறை ஆட்சி நடத்துறீங்க, இப்பதான் ஆச்சு இப்பதான் ஆச்சுன்னா உங்களால கட்டுப்படுத்த முடியாது சார். எல்லா பழித்துக்கும் ஏன் மேல போடுறாங்களே, எல்லா பழித்துக்கும் ஏன் மேல போடுறாங்களே, கஞ்சா ஏன் மேல போடுறாங்க, எல்லா பழித்துக்கும் ஏன் மேல போடுறாங்களே, என் மேல போடுறாங்க, உங்க மேலதான் சார் சொல்லுவாங்க. பிகாஸ் யூ ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஃபார் ஆல் இன்சிடென்ட்ஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், குட் ஆர் பேட். ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ பிகாஸ் யூ ஆர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். யூ ஆர் ஹெட் ஆஃப் தி தமிழ்நாடு. சோ யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் எல்லாத்துக்கும். அவன் கட்சியில் இருக்கான் பாருங்க, டிவிகே கட்சியில சின்ன பசங்க எங்களை சொல்றாங்களேன்றாங்க. நான் சொல்ல வரல, சின்ன பசங்க வரணும். நான் அரசியல் வரும்போது 16 வயசு, எனக்கு இப்ப 50 வயசு ஆகுது. என் வாழ்க்கையெல்லாம் பேச்சாளராகவே போயிடுச்சு. என் வாழ்க்கையெல்லாம் பேச்சாளராகவே போயிடுச்சு. நான் கட்சியில சேர்த்தவன், நான் சிபாரிசு பண்ணவன், எம்எல்ஏ ஆனா, எம்பி ஆனா, உள்ளாட்சியில வந்தோம். நான் பேச்சாளர் தான் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சுபாவத்துக்கு நான் தேர்தலில் நிக்க முடியாது, தேர்தல் நிக்க முடியாது. இந்த பசங்க வரவும் நான் வரவேற்பேன். நீங்க அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும். வீடியோ ஆபீஸ்ல போய் உட்காடுறான் சார், வீடியோ கூப்பிட்டு சொல்றோம் 3 ஒண்டி சார் 4 ஒண்டி, இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அதான் நீங்க செய்யணும். யார்கிட்ட? வீடியோ கிட்ட. நான் கண்ணால பார்த்தேன் அந்த வீடியோ புலம்புற. ஏங்க இது வரைக்கும் நான் இத்தனை வருஷமா வீடியோவா இருக்கிறேன், இது வரைக்கும் டிஎம்கே பார்த்திருக்கேன், ஏடிஎம்கே பார்த்திருக்கேன், யாரும் அப்படி சொன்னாங்க. டிஎம்கே சேர்மன்ட்டையும் வீடியோவா வந்திருக்கிறேன், ஏடிஎம்கே சேர்மன்ட்டையும் நான் வீடியோவா வந்திருக்கிறேன். நான் சொல்றதான் நீங்க செய்யணும்னு கேட்க மாட்டாங்க, ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சின்ன பையன் பேர வயசு உட்காந்து என் முன்னால கால் மேல போட்டு அந்த கட்சி துண்டு போட்டு நான் ஒண்டிச்சேர நான் சொல்றதா நீ செய்யணும்ன்றான். இப்படி சத்துணவு ஆயாவை போய் மிரட்டுறாங்க, 100 முட்டை கூட மாசம் இருக்குங்க. சத்துணவு ஆயாவை போய் மிரட்டுறான், எனக்கு 100 முட்டை கூடன்றான். ஹைஸ்கூல் வாத்தியாரை போய் மிரட்டுறோம். இதெல்லாம் நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம்தான் சொல்றேன், நான் நேரா பார்க்கல, சோசியல் மீடியால பார்த்தோம். ரோடு போட்டுதான் இனிமே நீ ரோடு போடாத, நாங்க ஆட்சி கொண்டோம், நான் தான் ரோடு. அவன் டெண்டர் எடுத்துக்கிறான், கோடிக்கெல்லாம் அவன் டெண்டர் எடுத்துக்கிறான், அவன் ரோடு போட்டோம், அவன் பில்லு வாங்கணும். அவங்க போய் மாட்டான், ரோடு இனிமே நீ போடாத, நாங்க டிவிக்கு ஆட்சி கொண்டோம். எப்படி இது பாத்தீங்களா? இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லணும். அவரே புதுசு, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் புதுசு. ஒண்ணு சொல்றேங்க உங்களுக்கு, ஒண்ணு. அதாவது எங்க தொகுதி கேவிக்குப்பம் தொகுதி. அந்த தொகுதி உருவானதுல இருந்து இது வரைக்கும் ஏடிஎம்பி தான் ஜெயிக்கும். நாங்களும் எவ்வளவோ முட்டி மோதிட்டோம் கேவிக்குப்பம் ஜெயிக்கணும்னு சொல்லி. ஒரு முறை சேக்கு தமிழரசன் ஜெயிக்கிறாரு, ஒரு முறை ஏடிஎம்பி கட்சியில் லோகநாதன் ஜெயிக்கிறார், அப்படி ஒரு முறை பூவை ஜெகன்மூர்த்தி ஜெயிக்கிறார். அப்படி இந்த முறை ஒரு நல்ல கேண்டிடேட் நிறுத்தணும், ஒரு டாக்டர் ராஜேஸ்வரன் ஒரு கேண்டிடேட் கேவிக்குப்பத்துல. ஏடிஎம்கேல பூவை ஜெகன்மூர்த்தி 2வது டைம் நிக்க, அவர் சிட்டிங் நிக்கிறாரு. டிவிகேவும் நின்னுச்சு. டிவிகே ஃபீல்ட்ல இல்ல, எங்க அங்கங்க ஓட்டு கேட்டாங்க. தொகுதிக்குள்ள டிஎம்கே ஏடிஎம்கே பவரா இருக்கு. நான் சொல்றேன், பூத்திலே ஆள் இல்ல, இப்படிதான் இருந்துச்சு. வேட்பாளர் யாருன்னு தெரியாது நிறைய பேருக்கு. என் பேரு வந்துட்டேன் நானு. அந்த வேட்பாளர் கேவிக்குப்பத்தினுடைய எம்எல்ஏனுடைய அண்ணன் வந்து கொண்ட சமுதிரத்துல ஏடிஎம்கேல ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமன் சொல்லி அவங்க வைஃப். அதாவது இப்ப ஜெயிச்சிருக்கிற டிவிகே எம்எல்ஏனுடைய அண்ணி, அவங்கதான் தலைவர். பட் நல்ல டைப். ஏடிஎம்கே இருந்தா கூட அவர் பிரேம் தான் அவங்க வீட்டுக்கார தான் நிர்வாகத்துக்கு, ரொம்ப நல்ல மனுஷன். ஏடிஎம்கே தான், யார் எது கூப்பிட்டாலும் செய்வார். ஏடிஎம்கே தான், யாரு நான் கூட கூப்பிட்டு எதனா ஒன்று சொன்னா செஞ்சு கொடுப்பாரு. எந்த கட்சி கூப்பிட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. ஓடி வந்து நல்ல ஒரு ஆக்டிவான ஊராட்சி மன்ற தலைவர் தான் ஏடிஎம்கே. நல்ல ஆக்டிவான ஊராட்சி மன்ற தலைவர். அவருடைய தம்பி தான் நிக்கிறார், முன்னாடி ஜெயிச்சிட்டார். நான் அவர்கிட்ட பேசினேன் போது, அவங்க தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுப்பா, 3 வருஷம் ஏடிஎம்கே வந்துச்சு, ஒரு மாற்றம் வந்துக்குது இல்ல, ஏதோ நம்ம தொகுதி எம்எல்ஏ வாழ்த்து சொல்லலாம், தப்பு இல்ல. என்ன இருக்காரு பாருங்க, போன் கொடுக்குறோம், போன் கொடுத்தா. அப்படி அவர் நண்பர் பிரேம், வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க எம்எல்ஏ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க வீடியோ போடுறீங்களா எங்களை பத்தி? அவங்களுடைய மெச்சூரிட்டி பாருங்க. உனக்கு வாழ்த்து சொல்றது குடியாத்த குமரன் கோடீஸ்வரன் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. ஆனா சோசியல் மீடியால திமுக சாதிச்சு 4 வருஷம் கன்மேன் போலீஸ் பாதுகாப்போடு ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தவன சிஎம் கொடுத்தாரு. நான் உனக்கு வாழ்த்து சொல்றேன். நீங்க வீடியோ 1 மணி நேரம் போடுறீங்க, வீடியோல எங்களை பத்தி. அதான் இவர் எம்எல்ஏ ஆயிட்டார், அவர் என்ன மிரட்டலாம். எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பாவனெல்லாம் பார்த்தவன் அவர் எம்எல்ஏ ஆயிட்டாராம். அவர் வந்து என்ன மிரட்டுறாரு, சிரிப்பு வச்சு. சரி, இவங்கிட்ட போய் நம்ம ஏன் பேசணும்? நம்ம வாழ்த்து சொல்றோம்,
அதை ஏத்துக்கிற பக்குவம் கூட இல்லைன்னா அந்த தம்பியை நான் குறை சொல்ல. அவங்க மெச்சூரிட்டி அவ்வளவு, அவங்க மெச்சூரிட்டி அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் நீங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும். நான் இதையும் நானே சொல்றேன், இவங்களெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். எம்எல்ஏன்னா எதிர்கட்சி நீ பார்க்கும்போது அவங்கள விரோதியா பார்க்கணும், எதிரி அவங்களோட அனுசரணையா போனோம், அனுசரணையா போனோம். உங்க கட்சியில சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு கிளாஸ் எடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லணும். அதுவும் தெரியல. பிராண்டி ஷாப்ல போய் ஒரு எம்எல்ஏ, பிராண்டி ஷாப்ல போய் எங்க குடியாத்த எம்எல்ஏ தான் ஒரு சகோதரி ஒரு யங்ஸ்டர் வந்துக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். குடியாத்துல ஒரு எம்எல்ஏ வரவேற்கத்தக்கது, ஜெயிச்சிருக்காங்க, நம்ம அதை வந்து வாழ்த்து சொல்றதுல தப்பு இல்லை. பிராண்டி ஷாப்ல போய் இங்க பிராண்டி ஷாப் வைக்காதீங்க, ஸ்கூல் எல்லாம் இருக்குது, நீங்க எதுவுமே வேற இடத்துல வைங்கன்னு பிராண்டி ஷாப்க்கு இந்த அம்மாவே போறாங்க. பிராண்டி ஷாப் போனது நான் தப்புன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒரு இது நீங்க யார்கிட்ட சொல்லணும், பிராண்டி ஷாப் அங்க வைக்காதீங்க. அவன் சேல்ஸ்மேன், அவன் இங்க கணக்கு போய் நீ சாராயம் வித்து காசு எனக்கு அனுப்பினான்னா செய்யற வேலை. டாஸ்மாக் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல உனக்கு டாஸ்மாக் மந்திரிட்ட சொல்லணும். ரேஷன் கடைக்கு போறாங்க, அரிசி பருப்பு எடுத்து பாக்குறாங்க, ஆட்சி உண்டுமா, நீ உணவுத்துறை அமைச்சர். சோ ஒரு செல்போன் வச்சுக்கிறாங்க, இது இப்ப சோசியல் மீடியா தானே, சோசியல் மீடியா வந்தாங்க. இப்ப குழந்தைங்கள்ட்ட எல்லாம் போய் அப்பா அம்மாட்ட எங்க ஓட்டு போட சொல்லுங்கன்னு இது வந்தாங்கல்ல, ஒரு செல்போன் வச்சுக்கிறது, இதை வச்சு இப்படி ஓடிது. இது எத்தனை வருஷம் ஓடும்? அரசியலும் காலத்திற்கேற்ப நகருகிறது. திமுக சார்பா கூட ஜென்சி டிஎம்கே அப்படின்லாம் ஆரம்பிச்சு பேசுறீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலத்துல சோசியல் மீடியா தான் வந்து ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு ஆயுதம்னு புரிஞ்சுக்கணும்ல. ஆமாங்க, சோசியல் மீடியா இஸ் a powerful weapon, not only in our India, in international level, in this world, social media is a powerful weapon than missile. Powerful weapon, powerful weapon. நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். தவிர 3 மாசத்துல கவுந்துரும், 4 மாசத்துல கவுந்துரும் எல்லாம் பேசுறாங்க. நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி. இன்னும் நான் நல்லா சொல்றேன், தலைவர் தளபதிகளுக்கு நீங்க ஆட்சி கவுந்துடணும், நீங்க மண்ணு கவுனணும்னு எண்ணம் அவர் கிடையாது. உங்களுடைய செயல்பாடு வச்சுதான் அவர் சொல்றாரு. நான் ஜோசப் விஜய் சார், ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் சார் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் பேர் அவருக்கு தெரியும், என் பேர் தெரியாத யாருக்கிறாங்க. ஒண்ணு சொல்றேன், ஜோசப் விஜய் சார், ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் சார், நாங்க எதிர்கட்சி வேலை பார்க்கறோம் சார். உதயநிதி எதிர்கட்சி அவர் வேலை பார்க்கிறார் சார். எதிர்கட்சி தலைவர், கட்சியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர் வேலை பார்க்கிறார் சார். தவறுகளை சுட்டி காட்ட எங்களை யூடியூபர் சார், நான் டிஎன் யூடியூபர் சார். உங்களுக்கு திமுகனால எந்த ஆபத்து இல்லை சார், உங்களுக்கு திமுகனால எந்த ஆபத்து. மற்ற கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க, வாபஸ் வாங்கிடுவாங்க, நான் சொல்ல வரமாட்டேன் சார், நான் சொல்ல வரமாட்டேன். நான் அவ்வளவு மந்திரியாகிறேன். உங்களுக்கு ஆபத்து ஒத்த நாள் தான் சார் விஜய் சார், நீங்க அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. வெரி சூன் வில் ரியலைஸ். உங்களுக்கு ஒத்த நாள் தான் சார் ஆபத்து. ஆதவ அர்ஜுனான்னு ஒரு நபரை நீங்க வச்சிருக்கீங்க, இன்னைக்கு அவர் தான் ஷேடோ சீஃப் மினிஸ்டர் இருக்கார் தமிழ்நாட்டுல. உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்தன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கிறார். நான் அவரை கூட சொல்ல சார், மத்த அங்க இருக்கிற திரு ராஜ்மோகன் அவர்களோ நிர்மல் குமாரோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் கூட சொல்ல சார். இதை எடுத்த உடனே ஃபுல்லா குறை சொல்லி டேமேஜ், பொறுமையில ஆபாசம் இதெல்லாம் நான் தவிர்த்துட்டு ஒரு ஜென்ரலா பேசுறேன். நான் சொல்றேன் கேளுங்க, நாவேக்கா தொண்டர்களுக்கும் சொல்லுகிறேன், நாவேக்கா தொண்டர்களுக்கும் சொல்றேன், சிஎம் குறிப்பா சிஎம் சொல்றேன். உங்களுக்கு பெரிய தலைவலியா வரப்போறது ஆதவ் அர்ஜுனா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. உங்களுக்கு இவங்கனாலதான் நீங்க ஆட்சி இழக்க போறீங்க, உங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பேர் வரப்போகுதுன்னா அதுக்கு காரணம் விஜய்ன்னு கூட நான் சொல்ல வரல, டிஃப்ரெண்டா பேசுறேன் குடியாத்த குமரன். ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. விஜய்னால ஆட்சி போயிடும், விஜய்னால கட்சி கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு குடியாத்த குமரன் சொல்ல வரல. உங்களோட மோசமான நிலைமையை கொண்டு போய் விட போறது யாருன்னு கேட்டா இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா. ஒண்ணுன்னா விஷயம் வெளியே வருது பாத்தீங்களா, இந்த போதை மருந்து கடத்தல யாரா இருக்காங்கன்றது நாம் பேசல, எத்தனை யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க பாத்தீங்களா. நடுநிலையா பேசுறவங்க ஆதாரத்தோட என்கிட்ட இருக்குதுன்றாங்க. யாரோ சொல்றாங்க ஆதவ அர்ஜுனா மாமியார் சொல்றாங்க, ஆதவ மாமியார் அவங்க அண்ணன் சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா அவங்க மச்சான சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா அவங்க ஒய்ஃப சொல்றாங்க, இவங்க பேர்லாம் எஃப்ஐஆர் இருக்குதுன்றாங்க. இவரு இப்ப ஏதோ குட்கால சொல்றாங்க. சோ பல
பல குற்ற பின்னணியில இன்னைக்கு ஆதவர்ஜுனா வெரி வெரி கரப்டட் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா. இது எல்லாரும் சொல்றாங்க, குடியாத்த குமரன் சொல்ல. சோ உங்களுக்கு பிரச்சனையே ஆதவர்ஜுனா தான். ஒரு நான் என்ன சொல்றேன், ஆதவர்ஜுனாக்கு எனக்கு ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியாது குடியாத்த குமரனுக்கு. அன்னைக்கு எல்லாம் ஐபேக்ல தலைவர் வீட்டுல ஐபேக் இருக்கும் போது நான் தினமும் சென்னையில தான் தலைவர் வீட்டுக்கு போவேன். அங்க போய் அந்த ஐபேக்ல எல்லாம் உட்காந்து இருப்பேன். ஆதவுக்கு குடியாத்த குமார் யாருன்னு தெரியாத போய் இந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏஸ் இங்க இருக்கிற மார்ச்சால போய் கேளுங்க ஆதவர்ஜுனா குடியாத்த குமார் உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியாது எனக்கு ஆதவர்ஜுனா யாருன்னு. நான் அப்பவே சொல்லுவேன் எங்க ஆட்கள் கிட்ட, இந்த ஆளு பார்த்தா எனக்கு இன்னும் ஆரோக்கியமா தெரியல, எனக்கு ரொம்ப நடிக்கிறான் இந்த ஆளு, லீடர் தான் கூப்பிடுவாரு, ரொம்ப நடிக்கிறான் இந்த ஆளு. எனக்கு அப்பவே தெரியும் ஆதவர்ஜுனா சரி கிடையாதுன்னு தெரியும். எனக்கு ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியாது. அண்ணா திருமாவளவன் ஏன் துரத்தினாரு? இன்னைக்கு நீங்க ஒரு மினிஸ்டர், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கீங்க, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நல்ல போர்ட்போலியோ வாங்கிக்கிறீங்க. எப்படி நீங்க பேசணும்? நான் ஆதவர்ஜுனா கேட்கறேன், மரியாதையாவே கேட்கறேன். எப்படி சார் பேசணும்? நீங்க கீழே இறங்கி நாலாந்திர பேச்சாளர் மாதிரியா பேசுவேன். போய் உங்க அப்பா ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொல்லுன்னு சொல்றீங்க. நான்லாம் பேசினா தாங்குவேன். நான் மீதி உணர்த்தி உள்ள போடுவேன். 4 நாள்ல பயில வெளியே வர போறேன். 4 நாள்ல பயில வெளியே வர போறேன். நான் கொலையா பண்ணிட்டேன். நான் இன்னும் ஒன்னு கொலை பண்ணிடுவேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் தவறா பேசல. நீ அரசியல் வந்து என்ன விமர்சிக்கிற பாரு, எப்படி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. I'm answering for your all your questions. I'm answering for you. ஆக்ஷனுக்கு என்னோட ரியாக்ஷன் அவ்வளவுதான். ஒரு மினிஸ்டர் இருக்கிற எப்படி பேசணும் தெரியல. உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ற போய் உங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றேன். என்னடா எங்க வீட்டுல இலவா வந்துச்சு, கோவமா வராதான்? என்ன வார்த்தை? தேர்தலில் ஜெயிக்குது தோக்குறது சகஜையா? அண்ணா தோத்தாரு, காமராஜரே தோத்துருக்காரு, பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் தோத்துருக்காங்க. நீ ஜெயிச்சுட்டா விஜய் மேல இருக்கிற ஒரு மக்களுக்கு இருக்கிற ஒரு சினிமா மோகமான ஒரு வெறி, விஜய் அதுவும் ஓட்டு போட்டான். ஆதவர்ஜுனா பார்த்து போடல, விஜய் பார்த்து போட்டாங்க. உங்க அப்பாவுக்கு போய் நீ ஆறுதல் சொல்லுன்ற என்ன? அதோட வாழ்க்கை முடிச்சு அரசு இனிமே உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதா? இல்ல, உங்க அப்பாவுக்கு போய் ஆறுதல் சொல்லுன்ற வார்த்தை என்ன வார்த்தை? என்ன இலவா வந்துச்சு எங்க வீட்டுல? அதையும் நாங்க சந்திக்கிறவங்க தான். கலைஞர் இறந்த பிறகு திமுக முடிஞ்சிடுச்சுன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அடிச்சு தூக்குனாரு, இடைத்தேர்தல் அடிச்சு தூக்குனாரு, ஆட்சிக்கு வந்தார். 50 வருஷம் உழைச்சிருக்காரு எங்க தளபதி. சினிமா முகத்துல இல்ல, 50 வருஷம் உழைச்சிருக்காரு. அந்த ஆள் சொல்றோம் ஆதவர்ஜுனா இந்த மாதிரி நீ வந்து உங்க அப்பாவுக்கு போய் என்ன ஆரம்பிச்சோம்? அவரு மறுநாளே வந்துட்டாரையா வெளியே, தோத்துட்டாரு ஆவையா, தோத்துட்டாரியா? மறுநாளே தொகுதிக்கு போயிட்டாரு. தொகுதி மறுநாளே போனார்ல, ஃபாஸ்டா கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கு ஆறுதல் சொல்றது? அதனாலதான் நான் ஆனந்த ரூபாய் வச்சு சரி நீ ஒரு மேயர் கூட ஜெயிக்க முடியாதுன்ற, ஒரு மேயர் கூட ஜெயிக்க சார். நான் ஆதவுக்கு சொல்றேன், நான் ஆதவன் தான் கூப்பிடுவேன். என்ன சொல்றது? நான் ஆதவன் தான். அந்த ஆளு அண்ணன் கூப்பிடுவாரு, நான் ஆதவன் தான் கூப்பிடுவேன். நான் ஆதவுக்கு சொல்றேன், நீங்க மினிஸ்டர், ஓகே, ஆனரபிள் மினிஸ்டர் ஆதவ். என்ன சொல்றது? இப்போ இந்த தேர்தலில் வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா இப்ப நிரந்தரமா நீ ஜெயிப்பியா? நீங்க நிரந்தரமா நீ தமிழ்நாட்டுல? அவ்வளவுதான் திமுக. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க எல்லாரும். கடைசியா தளபதி பல்வேறு முயற்சிகள் நடந்தது உண்மைதான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நடந்துச்சு சார். சென்னையில தான் இருக்கிறேன், அறிவாலயத்துக்கு போவேன், தலைவட்டாண்ட போவேன், என்ன நடக்குது எல்லாம் தெரியும். எடப்பாடி சிஎம் ஆக்கலான்ற ஒரு டாக் போச்சு. ஆனா அதுல உண்மையிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை. நான் பதிவே போட்டேன் சோசியல் மீடியால, மரணத்துக்கு சமம் அது அதிமுக நம்ம மந்திரியாக்கள். பட் அப்படி ஒரு சர்க்கிள் தலைவர்லாம் கூட ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, ஒரு டீம் இருக்குல்ல திமுக சுத்தி, எடப்பாடி சிஎம் ஆக்கிடலாம். எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கு அவங்க கட்சியில் இருக்கிற 30 எம்எல்ஏ ஒத்துக்கல. அவங்க கட்சியில் இருக்கிற 30 எம்எல்ஏ ஒத்துக்கல. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? சரி, ஒரு தலித்த சிஎம் ஆக்கலாம், அண்ணன் திருமாவளவன் சிஎம் ஆக்கிடலாம். ஓகே, டிஎம்கே அண்ணன் உதயா கிட்ட கேட்டாங்க, அண்ணன் திருமாவளவன் சிஎம் ஆக்கலாம். ஓகே ரைட், ஒரு தலித் வந்து வரவேற்கத்தக்க வரட்டும், அண்ணன் திருமாவளவன் வரட்டும். கூட்டணி கட்சியில கூட ரொம்ப ஒத்துக்கினாங்க. 2 கம்யூனிஸ்ட் இருக்கிற மற்ற கட்சி எல்லாமே ஒத்துக்கினாங்க. பிஎம்கே கிட்ட திரு டாக்டர் அன்புமணி கிட்ட பேசுறாங்க. அன்புமணி என்ன சொன்னோம் அப்படின்னா,
திருமாவளவனை சிஎம் ஆகிறதுக்கு நான் கட்சி நடத்துறேன், நாங்க தான் சிஎம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாரு டாக்டர் அன்புமணி, 2.5 வருஷம் நாங்க, 2.5 வருஷம் அவங்க வந்தாங்க. போனை துண்டிச்சிட்டார். இதெல்லாம் நடந்தது, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். அப்புறமா என்ன பண்றாரு திரு டாக்டர் அன்புமணி அவர்கள், அவர்கிட்ட பலர் பேசுறாங்க, இது டாக் போயினே இருக்கு. அப்புறமா என்ன சொல்றாரு அன்புமணி போன் பண்ணி, சரி ஓகே திருமாவளவன் நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை சிஎம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒத்துக்குதுங்க. திருமதி சௌமியா அன்புமணி டெப்டி சிஎம், டிஎம்கே சைட்லயே ஒத்துக்குனாச்சு. சிஎம் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன், டெப்டி சிஎம் திருமதி சௌமியா அன்புமணி. ஓகே, அவங்க ஒரு டேலண்டட் பொலிட்டீஷியன் தான், நல்லா பேசக்கூடியவங்க, நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ரைட், ஓகே, அவங்க இருக்கட்டும். எல்லாம் ஒத்துக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு, ஒரு செட் பண்றாங்க. எங்களை சிஎம் ஆக்காம திமுக சதி பண்ணிச்சேன்னா, அப்போ தாவே கால பேசினா, இன்னைக்கும் பேசுறாங்க, உங்களுடைய 107 எம்எல்ஏல இருந்து நாங்க 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ விலைக்கு வாங்கல. என்னது தாவே காலுகிற 107 எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ நாங்க யாரையும் கூப்பிடல. உங்க எம்எல்ஏ டிஸ்டர்பே பண்ணல, அவங்கள தனியா விட்டாச்சு. உங்களுக்கு நீங்க மைனாரிட்டி, மத்தவங்க எல்லாம் சேர்ந்தா மெஜாரிட்டி வருது. எதிரிக்கு எதிரி நன்மை. நீ சிஎம் கூட நினைக்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா நான் எதிர்கட்சி, உனக்கு நான் எதிர்கட்சி, எனக்கு நீ எதிர்கட்சி, நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல எந்த தப்பு கிடையாது. எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் திரும்பவும் முடிவு பண்ணியாச்சு. இது சொல்றது எனக்கு வந்து அச்சம் கிடையாது. ஆனா திமுக எல்லாம் கூப்பிடுறாங்க, நீங்க உதயா டெப்டி சிஎம் 10 மினிஸ்டர்ஸ் நீங்க எடுத்துங்க, பல தளபதி தெளிவான்ட்ட நாங்க ஆதரவு கொடுக்குறோம், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருவோம், நாங்க அமைச்சர் எல்லாம் இடம் பெறோம், உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தாலும் எதிர்கட்சியாக செயல்படும், நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். எடப்பாடி கிட்ட போன உடனே எடப்பாடி என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. திருமாவளவனை சிஎம் ஆக்குறதுக்கு நான் கட்சி நடத்துறேன்னா, ஆனா இப்போ ஒரு 30 பேர் பிரிஞ்சு போனாங்க பாருங்க, வேலுமணி, சி.வி. சண்முகம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் கூட ஒத்துக்குனாங்க. யார அண்ணன் திருமாவளவன் சிஎம் ஆகிறதுக்கு இவங்க எல்லாம் கூட ஒத்துக்குனாங்க. எடப்பாடி கிட்ட ஒரு 15-20 எம்எல்ஏ நிக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எடப்பாடி ஒத்துக்கல. இதெல்லாம் உண்மைங்க, நடந்தது. அப்புறமா தலைவர்கிட்ட வருது, என்ன பண்ணலாம். அப்பதான் தலைவர் ஒரு முடிவு எடுத்தார், இது சரி பண்ற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு வேற மாதிரிலாம் தகவல் வருது. 107 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு, விஜய் தான் ஆட்சி நடத்தட்டுமே, எப்படிதான் நடத்துறாருன்னு பாக்கலாம், நம்ம எதிர்கட்சியா இருப்போம். அப்போதான் என்ன பண்றாரு, எல்லா கம்யூனிஸ்டையும், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல்யூ முஸ்லீம் லீக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க போய் விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாமா என்ன கேட்டீங்களா, ஆதரவு கொடுக்க மாட்டார், லெட்டர் கொடுத்துருங்க. லெட்டர் அது எல்லா கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. யாரு இன்னைக்கு எந்த கம்யூனிஸ்ட் நன்றி கேட்டத்தனமா பேசுறாங்களோ, அந்த 2 கம்யூனிஸ்ட் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஐஎம்எல்யூ முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லாரும் எங்களுக்கு எங்க கூட்டணி கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆதரவு கொடுக்க சொல்லிட்டாரு, நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நாங்க திமுக கூட்டணி தான் இருக்க போறோம், அவங்க தான் சொன்னாங்க. எல்லா கூட்டணி கட்சியும் லெட்டர் கொடுத்த பிறகுதான், அந்த லெட்டர்ல எடுத்து போய் கவர்னர்கிட்ட கொடுத்த பிறகுதான் கவர்னர் அழைப்பு கொடுத்தார், பொறுப்பேற்று நீ. திமுக கூட்டணி கட்சியினாலதான் நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இப்படியே இருப்பாங்கன்றது உறுதியா சொல்ல முடியாது. 5 இடைத்தேர்தல் வருது, 4 பேர் குதிரை பேரத்துல விலைக்கு வாங்குறீங்க, 4 எம்எல்ஏஸ். அவன் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்றோம், ஓட்டு போட்ட மக்கள் என்ன முட்டாளா? சரி, நீங்க இதே 2 தொகுதியில நிக்கிறீங்க, 1 ரிசைன் பண்ணி ஆகணும், நம்ம 1த்துல தோத்துட்டா போட்டு 1த்துல ஜெயிக்கலாமேன்னு ஒரு சந்தேகத்தான் நின்னீங்க. நம்ம ஜெயிக்குமோ தோக்குமோ 2த்துல நிக்கலாம். சரி, 2த்துலயும் ஜெயிச்சிட்டீங்க. இப்ப நீங்க திருச்சி ரிசைன் பண்ணிட்டீங்க, ஓகே, அதாவது கூட ஓகே, நீங்க 2 தொகுதி இருக்கிறதுனால ஓட்டு போட்டு 20 நாள்ல ஒரு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்கன்னா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏடிஎம்கேல ரெட்டையில ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ரிசைன் பண்ணிட்டு இல்ல நான் விஜய் கட்சிக்கு போறேன், நான் விசில் அடிக்கிறேன், நீ விசில போடணும்னா மக்கள் போடுவாங்களா? அது கொஞ்சம் யோசிக்கணும், அத்தை. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இது விஜய் சமாளிக்கணும். திமுக 6 மாசம் கழிச்சு உங்களை எதிர்க்கலாம், 6 மாசம் வரைக்கும் அமைதியா இருக்கலாம், அப்படிதான் தலைவர் இருந்தார் எங்க தலைவர் தளபதி. ஆனா உங்களுடைய அரசியல், உங்களுடைய ஆட்சி, ஆதவர்ஜனா போன்ற ஆட்கள், ஆதவர்ஜனா மட்டும்தான் பேசுற பேச்சு 10 நாளே உங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வச்சுட்டீங்க. மீடியா கூட ஒன்னும் ஃபுல் சப்போர்ட்டா உங்களுக்கு இல்லை.
2 3 சேனல் எல்லாம் முடிக்கிட்டீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க அந்த பாலிமர் சேனல் அடிப்பட்ட சேனல் எல்லாம் முடிக்கிட்டீங்க. இனி என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இனி நாங்க எதிர்க்கட்சி சின்ன சின்ன பசங்க அவங்களாம் பேசுறாங்க. அந்த தம்பி எல்லாம் பேசுறாரு. அறநிலையத்துறை அமைச்சர் அந்த தம்பி எல்லாம் பேசுறாரு. எதிர்க்கட்சி இல்லாம நாங்க வரப்போறோம். இனி எல்லாம் அவ்வளவுதான். அப்படி எல்லாம் பேசக்கூடாது தம்பி. தமிழ்நாடு மக்கள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களை திமுக கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்க சமாளிக்கணும். டிவி எடுத்தா உங்களுடைய ஆட்சியினுடைய குறைகளை எடுத்து ஆதாரத்தோட வருது எல்லா டிவிலையும். இப்பவே இதுவரைக்கும் எந்த ஜெயலலிதா 4 வருஷம் கிட்டே வரல. வடநாடு போயிட்டாங்க. அம்மையார் செல்வி ஜெயலலிதா 1 வருஷம் இருக்கும்போது வந்தாங்க, 10 பொதுக்கூட்டம் பேசினாங்க, ஆட்சி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 10 நாள்ல கடுமையான எதிர்ப்பு வருது, தவறுகள் நடக்குது, எதிர்கட்சிகள்லாம் சுட்டி காட்டி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறதுனா இது விஜயனுடைய தாவேகா டிவிக்கு ஆட்சி தான் இது. ஸோ நீங்க திமுகவோட லேசா இந்த ஆதவர்ஜன மாதிரி ஆட்கள் பேச்செல்லாம் கேட்டுன்னு அவர் லேசா எடை போடக்கூடாது. சிஎம் சார், ஜோசப் விஜய் சார் பிரதர், அவர் லேசா எடை போடாதீங்க. எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தெரு தெருவுக்கும் தெருமனை கூட்டம் நடக்கும். தெரு தெருவுக்கும் தெருமனை கூட்டம் நடக்கும். பொதுக்கூட்டங்கள் நடக்கும், ஆர்ப்பாட்டம் நடக்கும், மறியல் நடக்கும், உண்ணாவிரதம் நடக்கும், சிறைநிரப்பு போராட்டம் நடக்கும். தொண்டம் ஃபாஸ்டா வெளியே வருவோம். எதிர்கட்சியா இருக்கும் போது தான் டிஎம்கே தொண்டம் ஃபாஸ்டா வெளியே வரும். சோர்வடைய மாட்டான், சோர்வடைய மாட்டான், சோர்வடைய மாட்டான், கட்சி மாற மாட்டான். ஆளுங்கட்சியிலே தொண்டனை மதிக்க மாட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து ஆளுங்கட்சியில தொண்டனை முக்கியத்துவம் கிடையாது. திமுக ஆட்சியில மட்டும்தான் மந்திரி வீட்டுக்கு வெளியே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இடமாறுதல் சம்பந்தமாக அமைச்சர் அணுகாதிரிகள் ஒட்டாங்களே. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆபீஸ்ல ஒட்டினாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் ஆபீஸ்ல வீட்டுல ஒட்டினாங்க. திமுக ஆட்சி வந்தா மட்டும் தான் அப்படி விட்டுவாங்க மந்திரிங்க. மாறுதல் சம்பந்தமாக அமைச்சர் அணுகக்கூடாது. தொண்டை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வைப்பான், ஜெயிச்ச உடனே இந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அதெல்லாம் கூட தொண்டை சகிச்சுக்கும். எதிர்கட்சி வந்துட்டா அவன் கட்சியும் கட்சி தலைவரையும் பார்ப்பான். அதுலயும் எங்க தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு. நன்றி கெட்ட குளத்தூர் தொகுதி மக்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டா இருக்கான் தொண்டை, வெளியே விக்ரஸா வெளியே வரும். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும். ஜெயிலுக்கு ரெடியா இருப்பான், அடிதடிக்கும் ரெடியா இருப்பான், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும். வெறித்தனமா டெரரிஸ்ட் மாதிரி வெளியே வருவான் திமுக தொண்டை. இதெல்லாம் நீங்க சமாளிக்கணும், இதெல்லாம் நீங்க சமாளிக்கணும். அதனால நான் இப்ப கூட இந்த பேட்டி பிடிக்கும் போது இப்ப கூட நான் சொல்றேன், விஜய் அவர்களுக்கு சொல்றேன், நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றி ஒரு எல்லாருக்கான ஒரு ஆட்சி நீங்க நடத்தி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தீங்கன்னா தளபதியும் உங்களை பாராட்டுவார். தமிழ்நாடு இல்ல, இந்தியாவிலே தளபதினு சொன்னா எங்க தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். நான் தளபதினு சொன்னா எங்க அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உங்களை பாராட்டுவார், நல்லாட்சி நடத்துற பாராட்டுவார். அண்ணன் உதயா கூட பாராட்டுவார். நீங்க வந்து ஆதவர்ஜனம் ஆட்சி கொடுத்துட்டீங்கன்னா, இருங்க, ஆதவர்ஜனம் பண்ண ஆட்சி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. அதனால திமுக இனிமே வராது, உழுது போச்சு யாரு பேசினாலும் அவங்க முட்டாள். ரொம்ப சீக்கிரத்தை திமுக எந்திரிச்சு நிற்கும். அதிகபட்சம் இன்னொரு 3 வருஷம், இவங்க எல்லாம் 6 மாசம் சொல்றாங்க, நான் 3 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷம், அதிகபட்சம் இன்னொரு 3 வருஷத்துல மீண்டும் அதே சிஎம் சீட்ல எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சிஎம் சீட்ல உட்காருவார். உங்களுக்கு எதுவுமே செயல்பாடுகள் சரியில்லை. ரேமான் ஸ்கோட் ஷூட் விளம்பரம் மாதிரி வரீங்க போறீங்க, ரேமான் ஸ்கோட் ஷூட் விளம்பரம் மாதிரி வரீங்க போறீங்க. பார்த்து கவர்மெண்ட்டை நடத்துங்க. நான் அறிவுரை சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை. மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்கான். மக்கள் ஓட்டு போட்டதான் மதிப்பளிக்கிறோம். நான் மதிப்பளிக்கிறேன். உங்க ஆட்சியை வந்து நீங்க நல்லபடி ஆட்சி நடத்தி தக்க வச்சீங்க. ஆதவர்ஜனெல்லாம் ஓவரா பேசியிருந்தா மினிஸ்டர் பேசிட்டு இப்ப மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, நைட்டு உடனே விட்டாங்க. இப்ப சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட், இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்கல்ல யூடியூபர்ஸ், இந்த அரெஸ்ட் எல்லாம் பார்த்து நாங்க பயப்படணும். என்ன தூக்கில போட்டுருவாங்க. அப்படி பண்றதே தப்பு. ஜனநாயக நாட்டுல பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் இருக்கு. நீங்க பதில் சொல்லணும். நான் இந்த பேட்டி முடிக்கும் போது இன்னொன்னு சொல்றேன், ஜோசப் விஜய் சார் சொல்றேன். ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், டிவிகே பார்ட்டி பிரசிடென்ட் மிஸ்டர் ஜோசப் விஜய் சார், please be aware of Adhavarjana. He is not a good person. He is a culprit. He is a criminal. உங்க முதுகுல ரொம்ப சீக்கிரத்தை குத்திடுவாங்க. நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன். உங்க அமைச்சர் இருக்கிற எத்தனோ மந்திரிங்கெல்லாம் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க.
பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் சொல்லல. அவங்களெல்லாம் சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வச்சு அவங்களோட கிளாஸ் எடுங்க, எப்படி நடத்தணும். முதல்ல உங்க எம்எல்ஏஸுக்கு எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு கிளாஸ் நடத்துங்க. உங்க கட்சிக்கார கூப்பிட்டு சொல்லுங்க, வீடியோ போய் மிரட்டாத, சத்துண வாயாகிட்ட போய் முட்டை கேட்காத, ஹைஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஸ் போய் மிரட்டாத. ஆனா அதிகாரி திரும்பிட்டான்னு வச்சுங்க, நீங்க ஆட்சி நடத்த முடியாது. மிஞ்சி பண்ண நீங்க டிரான்ஸ்பர் தான் பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு இன்னொரு அதிகாரி அப்படிதான் இருக்கும். அதிகாரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பகைச்சுக்கினீங்க, ஆட்சி நடத்த முடியாது. கட்சிக்காரனை சொல்லுங்க, உங்க அமைச்சருக்கு சொல்லுங்க, உங்க எம்எல்ஏக்களுக்கு சொல்லுங்க. அவங்களோட திருந்திடலாம். ஏதோ புதுசு இருக்கிறாங்க, அவனோட நீங்க திருத்திடலாம். ஆதவ் அர்ஜுனா தான் ரொம்ப டேஞ்சரான பர்சன். நான் விஜய் சாருக்கு நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லாட்சி நடத்தினா உங்களை எல்லாரையும் பாராட்ட போறாங்க. தெரியும் சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா கிட்ட ஜாகிரதையா இருங்க. ஜோசப் விஜய் சார். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.